இனிமேல் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், போன தேர்தலில் மக்களை கவனித்த அளவிற்கு இந்த தேர்தலில் கவனிக்க மாட்டார்கள் திமுக அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நாங்க ஈவேரா பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை சமீப காலமா தமிழகத்துல ஒரு பூதாகரமான சர்ச்சையா வெடித்திருக்கு. இந்த சர்ச்சை குறித்து பேசக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்த பலருமே ஈவேராவுடைய மண்ணில் எப்படி நாம் தமிழர் கட்சியினர் வர முடியும், அவரை இப்படி இழிவா பேசிட்டு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த சர்ச்சை உங்களுடைய பரப்புரைக்கும் இந்த ஒரு தேர்தலில் களமாடுறதுக்கும் எந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்குது சார்? எந்த நெருக்கடியும் இல்ல. சொல்ல போனால் எங்களுடைய வாக்கு விகிதம் இந்த முறை இன்னும் கூடத்தான் போகிறது. நாங்க உங்க யூ தமிழ் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படையாக ஒரு சவாலை விட விரும்புறோம். நாங்க என்ன அப்படின்னா, பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் பெரியார் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் தான் சொல்லி பேசிவிட்டு பெரியாரை கடந்த 4 நாளாக அவருடைய சித்தாந்தத்தை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக சவால் விடுகிறோம். இத்தனைக்கு பின்பாகவும் நாங்கள் போன தேர்தலில் வாங்கிய வாக்கை விட குறைந்தது சில மடங்குகள் வாக்கு கூடத்தான் செய்யுமே ஒழிய ஒரு வாக்கு கூட குறைந்து விடாது என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.